புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டி உதகை அருகே தோடரின பழங்குடியின ஆண்கள் கொண்டாடிய மோட்வர்த் என்ற வினோத திருவிழா மெய்சிலிர்க்க வைத்தது. இன்றளவும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் மாறாமல் வாழ்ந்து வரும் தோடர் இன மக்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசித்து வருகின்றனர். டிசம்பர் இறுதியில் அல்லது ஜனவரி தொடக்கத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மோட்வர்த் என்ற வினோத திருவிழாவை இவர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மோட்வர்த் விழா விமரிசையாக நடைபெற்றது. தோடரின மக்களின் தலைமையிடமாக திகழும் உதகை அருகே உள்ள முத்தநாடு கிராமத்தில் நடந்த திருவிழாவில் 70க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். தோடரின மக்கள் எல்லாரும் சேர்ந்து வருஷத்தில் ஒரு நாள் இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஒரு வயசு குழந்தைலேருந்து 100 வயசு வரைக்கும் வருவாங்க. எல்லோரும் காணிக்க ரூபா காணி கட்டுவாங்க. இந்த கோயிலுக்கு காணி கட்டுறது, மற்ற கோயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. அப்போ இன்றைக்கி நம்ம இனங்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஆம்பளைங்கிறது கணக்கு இங்கே வந்துடுது. வருஷம் நோய் இறமைக்கு நோய் இல்லாமல் மனுஷங்க நோய் இல்லாமல் நினச்சது இங்கே நடக்குது. இதுதான் நம்ம சிவனோட பக்தம் தான் நமக்கு கும்பிட்றது. இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டி குலதெய்வ கோவிலான மூன்போ என்று அழைக்கப்படும் கூம்பு வடிவிலான தேக்கீஸ் அம்மன் கோவிலில் தோடர் இன ஆண்கள் பிரார்த்தனை செய்தும் மண்டியிட்டும் வணங்கினர். பின்னர் அங்கிருந்து அருகில் உள்ள அடையாழ்வோ என்று அழைக்கப்படும் பிறை வடிவிலான கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய அவர்கள் அங்கு தங்களது பாரம்பரிய நடனத்தை ஆடியும் மகிழ்ந்தனர். இறுதியாக வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் தோடர் இன இளைஞர்கள் இளவட்டக்கல்லை தூக்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர். எல்லா மந்திலேருந்தும் இத்தனை பேர் வந்திருக்காங்கிற எங்களுக்கு ஒரு இத்தனை பேர் இருக்காங்கங்கிறதுக்காக ஆளுக்கு ₹1 இங்கே வந்து கொடுத்துருவான். பொஜ்ஜு காசுங்கிறது அது தோக்குறேன். எனக்கு வலிமையும் இருக்குது. மோர் வெண்ணெய் பால் சாப்பிட்டு எருமை அந்த காலத்தில் எருமெல்லாம் பிடிப்பாங்க. அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நான் தகுதியானவன்ங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்காக அந்த கல் தூக்குறோம். தொழில்நுட்பம் வேகமாக வளரும் இக்காலத்தில் அதனோடு ஒன்றாமல் இன்றளவும் பாரம்பரியத்தை பின்பற்றும் நோக்கில் தோடர் இன மக்களின் இந்த வினோத வழிபாடு மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.